இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நியர் 100 இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 91லேருந்து 99 வந்து இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 98 × 92. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் ஷார்ட்கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ 98. ஸோ 98 வந்து நம்ம நியர் 100, அப்போ 100ஆல் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னா 2. அதே மாதிரி 92 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 100ஆல் மைனஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8. ஓகேங்களா? ஸோ இது நம்ம சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது இன்னும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஏன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், அதாவது 98 × 92. ஓகேவா? அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 × 8 வேல்யூ நமக்கு 16. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டோட வேல்யூ வேணும் அப்படின்னா இது நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கிற வேல்யூவால் நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்காக தான் நான் இங்கே மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ 98லேருந்து நீங்கள் 8 மைனஸ் பண்ணாலும் 90 தான், 92லேருந்து 2 மைனஸ் பண்ணாலும் நமக்கு 90 தான். ஓகேவா? அப்போ நம்ம ஏதாவது ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 98லேருந்து நம்ம 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90. அப்போ ரொம்ப சிம்பிள். 98லேருந்து நம்ம 92 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும், 9016 அப்படின்னு நம்பர் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ப்ராப்ளம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 93 × 97. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு நியர் 100 இருக்கனால 100லேருந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 93 மைனஸ் 100 அப்படின்னு நமக்கு என்ன வேல்யூஸ் வரும், 7. 97 100ஆல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3. ஓகேவா? அப்போ 93 × 97 ஈக்குவல் டு லாஸ்ட் 2 டிஜிட் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த நம்பர் டிஃப்ரென்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணால் போதும். அப்போ 7 × 3 வேல்யூ வந்து 21. இப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டோட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரால் மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்போ 93லேருந்து 3 போச்சு அப்படின்னா 90. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். ஸோ இது மாதிரி நம்ம நியர் 100 இருந்தது அப்படின்னா 91லேருந்து 99 வரைக்கும். ஓகேவா? இது மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இது மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 94 × 96. ஓகே, தேங்க்யூ.